ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 12. ராம ராம ராம் 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 ஜெய ராம ராம ராம் 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 தசரத நந்தன ராம் 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 தசமுகமர்தன ராம் 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 ராம ராம ராம் 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 ஜெய ராம ராம ராம் ராம் ராம். ஆண்டாள், தலைவியான ஆண்டாள் அவளுடைய தோழிகளோடு சேர்ந்து 5 லட்சம் பேர் சேர்ந்து எல்லாரும் யமுனக்கரைக்கு போய் நோன்பு நூற்கணும்னு திட்டம் போட்டுருந்தா. அதில் 10 தோழிகள் மட்டும் வரலை. யாரையும் கிருஷ்ணா அனுபவத்துக்கு விட்டுட்டு போகக்கூடாதுன்னு எழுப்பிண்டே வர அந்த 10 தோழிகளில் அதில் இப்போ 7வது தோழியை எழுப்புற கிரமம். இந்த தோழி எப்படிப்பட்டவளாம்? இவளுடைய சகோதரனோட பெருமையை இட்டு இவளை சொல்கிறா, அப்படிப்பட்ட சகோதரனுடைய தங்கையே நீ தூங்கின்னு இருக்கலாமா அப்படின்னு இந்த பாசுரத்தில் கேட்டு எழுப்புறா. எப்படிப்பட்ட சகோதரன்னு பார்க்கலாமா? கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கனை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய். இந்த தோழியினுடைய சகோதரன் எப்படிப்பட்டவனாம்? இவாத்தில் எருமை கறக்காமல் ஒரு இடத்துல நிற்குமா, கண்ணுக்குட்டி பாலுக்காக இயங்குமா. ஐயோ, தன்னுடைய கன்றுக்கு பசிக்கிறதே, இன்னும் தன்னை பால் கறக்கிறதுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு இந்த எருமை ரொம்ப மனசு கஷ்டப்படுமா. அப்படியே அதுலேயே பால் தானே அப்படியே கீழே ஆறா வழியுமா. அந்த ஆற்றை ஃபுல்லாக அப்படியே நிறைச்சிருமா, அந்த பால் சேரா ஆக்கிடுமா. ஏன் வரலையா எருமையை கறக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறானா இவன்? கண்ணனோடையே இருக்கானா, கைங்கரியம் பண்ணிண்டு சுரிகையும் தெருவில்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட ஒரு கையால் ஒருவன் தன் தோளையூன்றி. கண்ணன் என்ன பண்ணுவானா, அவனுடைய மேலாடையும் அவனுடைய கோல், அந்த கையில் கோல் வச்சுப்பான் இல்லையா, மாடு மேய்க்கும்போது எல்லாத்தையும் ஒரு தோழன்மாரெலாம் எடுத்துன்னு போயிடுவாளாம். இவன் என்ன பண்ணுவானா, ஒரு தோழன் மேலே அவனுடைய தோளில் தன்னுடைய கையை போட்டுட்டே வருவானா. அந்த தோழன் யாருன்னா இந்த தோழியினுடைய சகோதரனா. அதனால தான் நற்செல்வன் எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டுருக்கானா. அதனால அவனால் எருமைகளை கறக்க முடியலையா. அதனால் அந்த எருமை என்ன பண்ணுறதா, ஐயோ தான் கண்ணுக்குட்டிக்கு பசிக்குமேன்னு மனசால் நினைக்கிறதான். அப்படியே பால் அதை அறியாமல் அப்படியே கீழே வழிஞ்சு அந்த ஆற்றையே சேராக்கிடுறதான். அப்படி எம்பெருமானோட கைங்கரியத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய கடமையை செய்ய முடியலையே. எப்படி அந்த ஆற்றுல இவ்வளவு செழிப்பு வந்ததுன்னு கேட்டால், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதே ஒரு யாகம் பண்ணால் நல்லா சமிருத்தியாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த ஆமையை சமிருத்தியாக நல்லா பால் சேராக இருக்கான் அந்த ஆள். சரி, அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்காய் நீ எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னா உள்ளேந்து பதிலே இல்லையா. என்னடா அது பதிலே வரலையேன்னு ஆண்டாள் சொன்னாலாம் தோழிகள்கிட்ட. சரிடி, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இவாத்து முன்னாடி நிற்கிறோன்றத சொல்லுவோண்டி, அப்போயாவது அவளுக்கு கொஞ்சம் மனசு இறங்குறதான்னு பார்ப்போம். அம்மா, நாங்கள் எப்படி நிற்கிறோம் தெரியுமா? பனி கொட்டுறதுடிமா தலையின் மேலே பனி வெள்ளம். கால் என்னாரு தெரியுமா? காலை கீழே வைக்க முடியலம்மா. உங்காத்து எருமை அந்த கன்றை நினச்சி அப்படியே இந்த பால் அப்படியே தானே சொரியறதா. உங்கள் ஆம் ஃபுல்லாக வாசல் முழுக்க சேரா இருக்குடிமா, பால் சேரா இருக்கு. தலையிலோ பனி வெள்ளம், காலிலோ பால் வெள்ளம். நெஞ்சில் என்ன தெரியுமோ? மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. மால் வெள்ளம், கண்ணனுடைய நினைவே வெள்ளமாக இருக்குது மனசில். பனி வெள்ளம், மால் வெள்ளம், பால் வெள்ளம், இத்தனைக்கு நடுவில் எங்களால் நிற்க முடியாமல் என்ன பண்ணுறோம் தெரியுமோ? வாசற்கடை பற்றி உங்காத்து வாசலில் பந்தலில் போட்டிருக்காளே தண்டி கொம்புன்னு சொல்லுவாள், அதை பிடிச்சி நிற்கிறோண்டிம்மா. அப்படியாவது நீ எழுந்திருக்க வரக்கூடாதாடிம்மா அப்படின்னு கேட்டவுடனே உள்ளேருந்து பதில் வருதா, இப்போ எங்கே போகணுன்றேன் நீங்கள் அப்படின்னு. நடிமா இப்படி கேட்டுட்ட, நேற்றுக்கு இவ்வளோ பேசி வச்சுருந்தோமே, கிருஷ்ணான போகத்துக்கு தான் கிளம்ப போகிறோம் வாடிம்மான்னு கூப்பிட்றாளாம். உடனே அவள் சொல்கிறாளாம்,
யாராவது காசு கொடுத்து தேளை கொட்டிப்பாளோ, தேள் கொட்டுறதுக்காக விரதம் இருப்பாளோ, நீங்கள்லாம் போயிட்டு வாங்கோ, கிருஷ்ணனுக்காக நோன்பு என்றால் நான் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாளாம். ஏண்டிம்மா கிருஷ்ணனை போய் தேளுன்னு சொல்கிறேம்மா, தேளாடிம்மா அவன் அப்படின்னு கேட்குறாளாம் வெளியிலேருந்து. அதுக்கு உள்ளே இருக்கிறவன் பதில் சொல்கிறாளாம், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். ஒரு இடத்துக்கு ஒரு கோபியை வர சொல்லுவான், அவன் இன்னொரு கோபிகையோட வேறு இடத்துல இருப்பான். எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிரான். தூங்குற குழந்தைய நன்னா தொட்டில் இருக்கிற குழந்தைய கிள்ளிட்டு போவான். அதோட அம்மா ஓடி வந்து ஏன் அழறதுன்னு தெரியாமல் தவிப்பாளாம். திருப்பி இதை பண்ணிகிட்டே இருப்பான். பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான். அதனால எல்லாரும் திரும்பி போயிடுங்க, நான் வரலன்ட்டாலாம். பார்த்தாள் ஆண்டாள், சரி இவ கிருஷ்ணனை வந்து கண்ணுக்கினியானா இருக்கான், ஆனாலும் அவன் வந்து பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமான்னு சொல்லிட்டா, அதனால் ராமனை பாடுவோம் அப்படின்னு. சரிடிமா, உண்ணாது உறங்காது ஒளிகடலை ஆப்புண்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்திரவாய். அம்மா ஒரு பெண்ணுக்காக, சீதா பிராட்டிக்காக என்ன பண்ணினா, இலங்கைக்கே சென்று ராவணனை அழித்தானே. என்னென்னலாம் பண்ணினான் தெரியுமோ அவன். அனித்ரம் சததம் ராமகா, அனித்ர சததம் ராமகா, சீத்தையை காணாமல் தூங்காமையே இருந்தானா. அப்படி அவனை அறியாமல் மயங்கினாலும் ஹா சீத்தேன்னு அவளுக்காக உருகினானே. கட்டையை பார்த்தாலும் மரத்தை பார்த்தாலும் செடியை பார்த்தாலும் சீதையை பார்த்தியான்னு கேட்டானே. அப்படி ஒரு பெண்ணுக்காக உருகினானே, அப்படிப்பட்ட சீதைக்காக உருகினானே, அவனை பாடுறோண்டி. அவளுக்காக என்ன பண்ணா அவன், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியான். மனத்துக்கு இனியவன் தானே ராமன், அவனை பாடுறோண்டி. ராமனை பாடும்போது யாராவது வாயை திறக்காமல் இருப்பாளா? எவ்வளோ ரமிக்க செய்கிற நாமம் அது. ராமனும் ரமிக்க செய்கிறவன், அவனுடைய திருநாமமும் இனிமையானது. இப்போயாவது நீ வர வேண்டாமாடி அப்படின்னு கேட்குறாளாம். இப்படிமா தூங்குவ, உனக்கு ஒருவேளை எல்லாருக்கும் தெரியணும், இந்த தெருவில் நாங்கள்லாம் உனக்காக காத்துட்டுருக்கோன்றது தெருக்காரர்களுக்கெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்துறி, நாங்கள் உனக்காக காத்துட்டுருக்கோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து தெரியுமோ. உன் சகோதரன் நற்செல்வன் கைங்கரியத்திலேயே இளைய பெருமாள் மாடி ஊன்றி இருக்கானவன், அவன் பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கான். நீ பாகவத சமிருத்தியில் ஈடுபட வேண்டாமோ? நற்செல்வன் தங்கையாக இருந்துன்னு நீ வர வேண்டாமோ அப்படின்னு கேட்ட உடனே அவன் வந்து கோஷ்டியில் சேர்ந்துட்டாளாம். இது திருப்பாவை பாசுர அனுபவம். இப்போ திருவாய்மொழிக்கு வந்து அனுபவிப்போம். கனைத்து சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியை முதல்ல தொடங்கும் போது உயர் நலம் உடையவன் எவனவன் ஆரம்பித்தார். தன்னுடைய நெஞ்சுக்கு சொன்னார், துயரறு சுடரடி தொழுதழன் மனனே. பார்த்தார் அடுத்த பதிகத்தில் சம்சாரிகள்லாம் கேட்காமே அவளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். கனைத்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்காக கனைத்தாராம். என்ன சொன்னாராம், எப்படிப்பட்ட சம்சாரம், தயவு செய்து எல்லாரும் நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர் மின் அதற்கு நேர் நிறையில்லே அகங்காரம் மமகாரத்தை நான் எனதுங்கிற விட்டுடுங்கோ அப்படின்னு சம்சாரிகள் கேட்காமே உபதேசம் பண்ண ஆரம்பித்தாராம். கனைத்து எப்படிப்பட்ட சம்சாரம்னு பார்த்தாராம். அப்போ ஆரம்பிச்சு தான் உபதேசம். முதல் 10ஓட 2ஆம் பதிகத்துலேருந்து ஆரம்பிச்சு தான் வீடு முன்னிலேருந்து இந்த சம்சாரத்தை பார்த்தாராம். இந்த உலக வியாபாரங்கள்லாம் ஏன் இப்படி இருக்கு? ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் சுகப்படுறான். அதாவது அவாவா கர்மான்னு நினச்சிட்டாலும் கஷ்டப்படுற வேலை பார்த்து சிரிக்கிறாளே, இவாளுக்கு இது நன்னா வேணும்னு சொல்கிறாளே. இப்படி தான் இருக்குமோ இந்த உலகம்? நன்னாதார் முருவலிப்ப நல்வூற்றார் கரைந்தேங்க என்ன துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கை அப்படின்னு 4ஆம் பத்தில் ரொம்ப வருத்தப்பட்டாரா. நினைத்து இவர் இப்படி உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கவும் என்ன பண்ணாலாம், சம்சாரிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்த ஆரம்பித்தாலாம். என்ன சொன்னாலாம், பெருமாளை தவிர பற்றுவதற்கு வேறு புகலிடம் இல்லை, இந்த உலக விஷயங்கள்லேயே மூழ்கின்றே இருக்கேளே, அதனால் நான் உங்களுக்கு நல்லதெல்லாம் சொல்கிறேன் கேளுங்கோ. நின்ற ஆதி பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிலே ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தவன் யார் தெரியுமோ? ஆதி பிரான் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா. நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன்படைத்தான் இப்படின்னு இவர் சொல்லிகிட்டே வரவும்
இவ்வளோ சம்சாரிகளில் ஒரு 10 பேர் திருந்தினா கூட போகிறோம், நம்மளுக்கு வெற்றி தான் நினச்சார் ஆழ்வார். ஒரு அங்கேயும் இங்கேயுமா ஒரு 10 சம்சாரிகள் தேறினாராம். ஆகா, ஆதிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுகிறேன் ஆழ்வார் குழந்தைக்கு பால் ஊட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவிச்சாராம். 10 பேர் திருந்தினாலாம். ஒரே சந்தோஷமாக ஆழ்வாருக்கு. 5ஆம் பத்தில் ஆரம்பித்தார். பொலிக 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 போயிற்று வள்ளியூர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும் கண்டுகொண்மின். பாருங்க எவ்வளோ பேர் திருந்திட்டான்ட்டாராம் ஒரு 10 சம்சாரிகள் திருந்தினத்துக்கு. கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர். வாங்கோ மிதி பெறலாம் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறாரா. அப்படி கூப்பிடும்போது எம்பெருமானோட வடிவழகெல்லாம் சொல்லி கூப்பிடுறாரா. இப்படி வடிவழகை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. இப்படி ஒரு திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய வடிவழகையும் சம்சாரிகளுக்கு காமிச்சுட்டே வந்தாராம். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணா. 6ஆம் பத்தில் இதை தெளிவுபடுத்தினாராம். கண்ணன் தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் பத்தில் 10ஆவது பதிகத்தில் திருவேங்கடமுடையான்ட்ட சரணாகதி பண்ணி காமிச்சாராம். அந்தோ உனது பாதம் அகலகில்லேன் இறையுமே அப்படின்னு சரணாகதி பண்ணி காமிச்சாரா சம்சாரிகளுக்கு. இது நினைத்து கனைத்து நினைத்து நனைத்து எப்படி இருக்கணுமா? இப்படி சரணாகதி பண்ண உடனே பிரபன்னாளா சரணாகதரெல்லாம் இருக்கோமே நம்மலாம். ஆகா, எப்போ எம்பெருமான போய் சேருவோம், அவனுடைய கைங்கரியம் எப்போ கிடைக்கும் நம்ம உருகல்ல மீதி பேரெல்லாம் பார்த்தா ஐயோ இப்படி இந்த சரணாகதன் அவஸ்தைப்படுறானே, எம்பெருமானவனுக்கு கைங்கரியத்தை சீக்கிரம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்மளை பார்த்து வருத்தப்படுற மாதிரி இருக்கணுமா. கங்குலும் பகலும் கண் துயிலறியால் கண்ணனி கைகளால் இறைக்கும். கங்குலும் பகலும் கண் துயில் அறியால் தான் நாயிகா பாவத்தை ஒரு நாயகியா பராங்குச நாயகியா தன்னை பாவிச்சுண்டு பிரபன் நாள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டி கொடுத்தாராம். கண்ண நீர் கைகளால் இறைக்கும், இவள் கைகளால் கடல் நீரை இறைக்க பாய்க்கிறாள் அன்றே அப்படின்னு பெரியவாள்லாம் வியாக்கியானம் பண்ணுவாளாம். அந்த கண்ணில் வர நீர் நிற்கவே இல்லையா கண்ணீர், அதை கடல் மாதிரி இருக்கான், அதை கைகளால் இறைக்கிறாராம். கடல் நீரை கைகளால் இறைக்க பார்க்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறா. இது சுவாமி நம்மாழ்வார் விஷயம். நனைத்து கனைத்து நினைத்து நனைத்து அப்படியே அந்த கண்லேருந்து நீர் நிற்கவே இல்லையா. அனுபவம் நின்றால்தானே கண்ணில் நீர் நிற்கும் அப்படின்னு அனுபவிக்கிறா. இது சுவாமி நம்மாழ்வார் விஷயம். எம்பெருமான் கீதாச்சாரியனா என்ன பண்ணானா, அவனும் நினைச்சானா, சம்சாரிகளெல்லாம் நினைச்சு என்ன பண்ணானா, கனைச்சானா. அர்ஜுனனை என்ன பண்ணா, ஒரு சின்ன கண்ணுக்குட்டியாக வச்சுட்டு உபனிஷத்தாகிற பசுக்கள்லேருந்து பாலை கறந்தானா, கீதாமிருதம்ன்ற பாலை கறந்தானா. சர்வோபனிஷத்தோ காவக தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்சக சுதி போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத்து அப்படின்னு பாலை கறந்து கொடுத்தானா. பூயேவ மகாபோகோ ஸ்ருணுமே பரமம் வச்சக. அர்ஜுனா கேளு, நன்னா கேளு, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். கேட்டுகிட்டே இருக்கிற அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறானா. ரொம்ப முக்கியமான விஷயம்னு எம்பெருமான உபதேசம்தான் பண்ணான். ஆனால் என்ன பண்ணானா, இடையனாக இவன் பால் கறந்து கொடுத்தானா. ஆனால் கனைத்திலம் கற்றருமை கன்றுக்கு இறங்கி சம்சாரிகளை நினச்சி மனசு இறங்கின போதே ஆழ்வார்க்கு அப்படியே பாசுரங்கள்லாம் நினைத்து முளை வழியே நின்று பால் சோற கறக்காமலேயே பாசுரங்கள்லாம் கொட்டித்தான். கண்ண நீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு நிற்காமல் கொட்டித்தான் பாசுரங்கள்லாம். அதனால கனைத்திலம் கற்றருமை அப்படின்ற பதத்தை இப்படி அனுபவிக்கிறா பெரியவாள்லாம். எம்பெருமான் கறந்து தான் கொடுத்தான், ஆழ்வார் மனசால நினச்சாராம், அப்போவே அப்படியே கொட்டிட்டு தான் எல்லாம். அடுத்தது நற்செல்வன்கிற பதம். நற்செல்வன்னா கைங்கரிய ஸ்ரீ இளைய பெருமாளை சொல்கிறா இல்லையா. எம்பெருமான் முடி துறந்தான் இல்லையா, மகுடத்தை துறந்து காட்டுக்கு போன போது இவன் கைங்கரிய ஸ்ரீன்ற மகுடத்தை சூட்டி கொண்டான் இளைய பெருமாள் அப்படின்னு அனுபவிப்பா பெரியவாள்லாம். இந்த திருவிண்ணகர் பாசுரத்தை 6ஆம் திருவாய் மொழியில் பாடுறார் ஆழ்வார். நல்குரவும் செல்வம் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை ஆழ்வானை செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே.
செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே. உப்பிலியப்பன் எம்பெருமான பாடுறார், செல்வம் நல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே. இந்த ஊரில் இருக்கிறவாள்லாம் எப்படியா? செல்வம் மல்கு, என்ன செல்வமா? எம்பெருமானுக்கு எப்பொழுதும் சதா சர்வகாலமும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி கைங்கரியம் பண்ணுறவாளாம். அந்த கைங்கரிய ஸ்ரீயை உடையவா அப்படின்னு நற்செல்வன் அப்படின்றத இப்படி அனுபவிக்கலாம். செல்வம் மல்கு குடி திருவிண்ணகர் கண்டேனே. அடுத்தது, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. எப்படி சினம் வந்துதான்? எம்பெருமான் ராமபிரானுக்கு கொம்பு போல் சீதை பொருட்டா இலங்கை நகர் அம்பெரி உய்த்தானை. அப்படியே தீ மாதிரி அக்னி மாதிரி போச்சான் எம்பெருமானுடைய பானங்கள்லாம். இலங்கையில் அந்த ராட்சசர்களை அழிக்கிறதுக்கு அம்பு மாதிரி போச்சான். கொம்பு போல் சீதை பொருட்டா இலங்கை நகர் அம்பெரி உய்த்தான். அப்பன் நீருபட இலங்கை சேற்ற நேரே. நீருபட அப்படியே இலங்கை உரு தெரியாமல் போயிடுதான். அப்படி ராமபிரானுடைய பானங்கள்லாம் பண்டித்தா. இது சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சரி, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற ராமபிரான் யாரா? ஆண்டாள் பாடுறா இல்லையா? மனத்துக்கினியானை. மனத்துக்கினியான் யார்? மனத்துக்கு இனியானா? ஆழ்வார் மனத்துக்கு இனியானா? தென்னிலங்கை கோமானை செற்ற. இலங்கைனா சரீரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. கோ அப்படின்னா இந்திரியங்களாம். இந்திரியங்கள்னா கோன்னு யார் சொன்னாராம்? அதையும் சுவாமி நம்மாழ்வாரே சொல்லியிருக்கார். 7ஆம் திருவாய்மொழியில் என்னையாளும் வன்கோவோர் ஐந்திவை பெய்து. என்னையாளும் வன்கோ, என்னை ஆள்ற ராஜாக்கள் யார் தெரியுமோ? இந்திரியங்கள் தான் என்னை ஆட்சி பண்ணுறது. கோ அப்படின்னா இந்திரியங்களா? மான், கோ மான். மான்னா யார்? அகங்காரமா? இதெல்லாம் செற்றவர், இதெல்லாம் அழிச்சவர் யார் தெரியுமா? அகங்காரத்தை நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணவர் யாரா? சுவாமி நம்மாழ்வார். அதனால செற்ற நம்மாழ்வாருடைய மனத்துக்கினியான் யாரு? ராமபிரான். அதனால பாடுற ராமபிரான. கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவம் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுலே கற்பார் இராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ. எப்படி அனுபவிக்கிறார் எம்பெருமான? அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிசிலென்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ கனியன்கோ பாலன்கேனோ. அப்படி மனத்துக்கினியான சுவாமி நம்மாழ்வாருடைய மனத்துக்கினியவன். எப்படி சுவாமி நம்மாழ்வார் தென்னிலங்கை சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. நம்ம சரீரத்தில் இந்திரியங்கள் பூந்துன்னு என்ன பாடுபடுத்துறதோ அகங்காரத்தையும் ஒழித்து நம்மளுக்கு உபதேசம் பண்ண சுவாமி நம்மாழ்வாருடைய மனத்துக்கு இனியான் அப்படின்னு அனுபவிக்கலாம். இப்படி திருப்பாவையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் அனுபவித்தோம். 12வது பாசுரத்தோடு ஒப்புமைப்படுத்தி நாளைக்கு அடுத்த பகுதியில் 13வது பாசுரத்தை அனுபவிப்போம். ஆடிப்பூர நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே சடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.